ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ போடும்போது நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அப்படி என்னாச்சு உங்களுக்கு, உங்கள் பிஸ்னஸில் என்ன பிரச்சனை, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க, யாரெல்லாம் உங்களை எப்படி எப்படி ஏமாற்றினாங்க, எல்லா சப்போர்ட்டுமே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத முதல் விஷயம், உங்களை சுற்றி லைஃப்பில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அந்த 4 பேர் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க இல்லையா, அந்த 4 பேரை தூக்கி தலையை சுற்றி தூரம் கிடாச்சிடுங்க. ஏதோ ஒரு 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களை ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண வச்சாங்கன்னா அது என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. நான் அந்த தப்பை தான் பண்ணேன். ஏன்னா 4 பேர் 4 விதமாக அந்த பிஸ்னஸை பற்றின புரிதலே இல்லாமல் கூட சில பேர் சொல்லலாம், புரிதல் இருந்துமே சொல்லலாம். ஆனால் அது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். ஒரு செல்ஃப் அனலைசிஸ் இல்லாமல் 4 பேர் 4 விதமாக சொல்கிறத வச்சுக்கிட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட்டே பண்ணக்கூடாது. இந்த இடத்துல கடையை போடு, கஸ்டமர் பயங்கரமாக வருவாங்க, பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்வாங்க. கடையை போட்ட 2வது நாள் கூட்டமே இருக்காது. இந்த ப்ராடக்டை வாங்கு, இந்த பிஸ்னஸ் பண்ணு, அந்த பிஸ்னஸ் பண்ணு, இதை போட்டோன்னா பயங்கரமான காசு வரும், நான் ஆல்ரெடி இதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ இதை பண்ணு, பயங்கரமாக வந்துடலான்னு சொல்லலாம். அவங்களுக்கு அது செட் ஆகலாம், உங்களுக்கு அது செட் ஆகாமல் செட் ஆகாதா, உங்களோட கஸ்டமர் பேஸ் எப்படி இருக்குது, நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பயங்கரமான ரிசர்ச் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களே பண்ணி ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். 4 பேர் எவனையுமே நீங்கள் சுயமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சரியாக பண்ண வேண்டிய விஷயம் 4 பேரை ஒதுக்குறது. அந்த விஷயத்தை சரியாக பண்ணுங்கள், ஃபெயிலியராக ஆகாமல் இருக்கலாம். அடுத்த வீடியோவில் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸை பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாமா இல்லை தனியாக பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்கான ஒரு ப்ரீஃபான கிளாரிட்டியான விளக்கத்தை நான் கொடுக்குறேன்.